Example 6. The angles of depression of a top and bottom of a 8-meter tall building. From a top of a multi-storied building, 30 or 35 and 45 degree respectively. So, இப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரெண்டு பில்டிங் இருக்கு. One is multi-storied building. So, this is a multi-storied building. அப்புறம் இன்னொரு பில்டிங் என்ன இருக்கு, அது வந்து ஒரு டால் பில்டிங் ஆஃப் ஹைட் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so we have two buildings. இப்போ this is multi-storied building. This is multi-storied building and this is another building of length 8 meter. Clear? So இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணினோம்னா இது 8 மீட்டர்னா this will be also 8 meter. Clear? Now this is A, B, C, D. இப்போ மென்ஷன் பண்ணினோம்னா what we can see, say AC is equal to BD. இதெல்லாமா given AC is equal to BD. So இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஆங்கிள்ஸ்க்கு வரலாம். The angle of depression அப்படின்னாலே என்ன அர்த்தம்? டிப்ரெஷன்னா மேல இருந்து கீழே பார்க்கிறோம். நமக்கு ஒரு ஹாரிசாண்டல் லைன் போடுறோம். அவர் ஐ இஸ் ஹியர். இங்க மேல இருந்து நம்ம என்ன பண்றோம்? டாப் ஆஃப் த பில்டிங். மேல இருந்து நம்ம இங்க டாப் ஆஃப் த பில்டிங் பார்க்கிறோம். அப்போ என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே பாட்டம் ஆஃப் த பில்டிங். கிளியர்? பாட்டம் ஆஃப் த பில்டிங் நம்ம பார்க்கும்போது சோ இங்க இருந்து பாட்டம் ஆஃப் த பில்டிங் பார்க்கும்போது என்ன ஆங்கிள் சொல்றாங்க? 45 டிகிரி. அதாவது இது ஃபுல்லா இங்க ஹாரிசாண்டல் லைன் பாட்டம்க்கு போறது. அது நம்ம என்ன சொல்றோம்? 45 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆங்கிள்ஸ் எப்படி எழுத போறோம் பாத்தீங்கன்னா parallel line. So this is parallel to இங்க PQ எழுதிக்கலாமா? PQ will be parallel to BD. Parallel lines இருக்கும்போது என்னது? Alternate interior angles will be equal. So டிப்ரெஷனுக்கு அதான் நம்ம பண்ணணும். Alternate interior angles. அப்போ this is 30 degree அப்படின்னா see here எது? இங்க இருந்து இது 30 டிகிரினா அப்போ எது வரும்? இங்க போட்டு this is alternate interior angle. This is 30 degree. Next bigger angle. This to this. என்ன வரும்? இங்க 45 டிகிரினா this will be 45 degree. Clear? So this is the diagram. First நம்ம diagram வரையறது மட்டும்தான் கஷ்டம். மத்ததெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். Now what is multi-storied building? Multi-storied building ஓட height என்னன்னு பாத்தீங்கன்னா PC. So PC is equal to what is PD plus CD, right? So PC is equal to what is PD? PD நமக்கு தெரியாது. CD நமக்கு தெரியும். CD is 8 meter. And we know AC is equal to BD. This is given. Clear? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to take two triangles. Two triangles நம்ம எதை எடுக்க போறோம்னு பார்த்தோம்னா so one triangle. This is angle is 90 degree. I'm taking first triangle BD. அப்புறம் இங்க மேல P. What is the angle formed here அப்படின்னு பார்த்தோம்னா this is 30 degree. The angle formed is 30 degree. இந்த triangle நான் எடுத்திருக்கேன். Clear? So what is the triangle I have taken? This one. Now, இப்போ this is opposite and this is adjacent. What is opposite by adjacent is tan. Tan 30 degree is equal to opposite என்னது PD. Adjacent என்னது BD. What is tan 30 degree பாத்தீங்கன்னா 1/√3. இதுக்கெல்லாம் யூனிட் கிடையாது. tanக்குலாம் யூனிட் கிடையாது. PD by BD. ஏன்னா நமக்கு ரெண்டுமே தெரியாது. Now BD is equal to what? PD √3. So let us take this as first equation. இப்போ next இந்த triangle எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா this 45 angle triangle நான் எடுக்க போறேன். So this angle is what? This angle is 45 degree. இது as usual 90 degree. 90 degree இருக்கிற triangle தான் எடுக்கணும்.
இப்போ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது? A, இது C, this point P. இங்க D மார்க் பண்ணிடக்கூடாது. D ல வந்து நமக்கு ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகல. கிளியரா? இப்போ again what you have to find? This is opposite and this is adjacent. So tan 45 degree is equal to opposite என்னது? PC by adjacent என்னது? AC. So tan 45 degree ஓட வேல்யூ 1. நமக்கு PC என்ன தெரியும்? PC will be PD plus CD. That is PD plus CD வந்து 8 meter by AC. AC நமக்கு என்ன தெரியும்? BD. ஏன் அந்த மாதிரி போடுறோம்னா நமக்கு இங்க PD இருக்கு, இங்க BD இருக்கு. அதனால நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம். Now 1. So இந்த BD இங்க போச்சுன்னா என்னது? BD is equal to PD plus 8 meter. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்க? BD is equal to PD plus 8 meter. அதே மாதிரி PC is equal to PD plus 8 meter. So what we are coming to conclusion? BD is equal to PC. அப்படின்னா என்ன அர்த்தம்? BD னா என்ன அர்த்தம்? Distance between the two towers will be equal to height. இப்போ நமக்கு ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே ரெண்டுமே ஈக்குவல் தான். அதை நம்ம பண்ணணும். அதாவது என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்? திஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு திஸ் பிடி பிசி அப்படின்றத நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Let us take this equation as second equation. So this is BD and BD will be equal. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது BD root 3 is equal to PD plus 8 meter. So PD root 3 minus PD is equal to 8 meter. இப்போ PD காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? root 3 minus 1 which is equal to 8 meter. tan 30க்கு தான் இது கிடையாது. what do you say? டைமென்ஷன் கிடையாது. லென்த் பிரெத் அதாவது மீட்டர் அது மாதிரி போட மாட்டோம். ஆனா நம்ம இங்க 8 மீட்டர் இருக்கு. ஸோ அந்த மீட்டர் நம்ம போட்டு ஆகணும். Now PD is equal to என்னது? 8 meter divided by இது கீழே வந்ததுன்னா root 3 minus 1. What is PD? PD மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல ஆஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே நமக்கு 8 தெரியும். இப்போ இதை கண்டுபிடிச்சாதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். இப்போ கீழே இந்த மாதிரி இருந்ததுன்னா what we have to do means we have to take conjugation. ரூட்ல இருந்து இருக்கும்போது அப்போ என்ன வரும்? root 3 plus 1. Here also it is root 3 plus 1. இப்போ கான்ஜுகேஷன் எடுத்தா என்ன வரும்? 8 into root 3 plus 1. இது மல்டிப்ளிகேஷன்ல வரும் divided by this is என்ன ஃபார்முலா வருதுன்னு பாருங்க. A minus B and this is A plus B and what is this? This is A square minus B square. அப்போ என்ன வரும்? What is இங்க என்ன வரும்? root 3 the whole square minus 1 square. What is root 3 the whole square? Root 3 the whole square is 3 minus 1 which is equal to என்ன வரும்? 2 வரும். So 2 substitute பண்ணிக்கலாமா? That is PD is equal to 8 root 3 plus 1 by 2. So PD is equal to another 4 times 4 root 3 plus 1 meter. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? PD கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ PC கண்டுபிடிக்க வேண்டாம். PC கண்டுபிடிச்சா அது equal to BD ரெண்டுமே ஈக்குவல் தான். Now find PC. PC is equal to what? PD plus 8 meter. அப்போ PD என்னது? 4 root 3 multiply பண்ற 4 into root 3 is 4 root 3 plus 4. 4 into 1 is 4 plus 8. எல்லாத்துக்கும் சேர்த்து மீட்டர். ஏன்னா இதுவும் மீட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். Which is equal to 4 root 3 plus 8 plus 4 என்னது? 12 meter. Now இங்க 4 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? root 3 plus 3 மீட்டர். ஏன்னா இங்க 4 காமனா வெளிய எடுக்கிறோம். இந்த 12ல இருந்து 4 காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? 3. This is PC. What is PC? PC is height of the multi-storied building. So PC is height.
height of multi-storied building is equal to 4 root 3 plus 3 meter, which is also equal to, ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம், PD is equal to BC ன்னு பார்த்துட்டோம். BD நாலும் ஒண்ணுதான், AC நாலும் ஒண்ணுதான், which is also equal to distance between the two buildings.